Hi dear students, today we are going to see illustration 10, 11 and 12 and exercise 10, 11 and 12. Let's go to see the class. Derry is a sole trader dealing in automobiles. From the following transaction, pause journal entries for the month of January 2018. Derry அப்படின்றவர் ஒரு சோல் ட்ரேடர் பிஸ்னஸ் பண்ணுறாரு. என்ன சோல் ட்ரேடர் அப்படின்னு பார்த்தோம்னா ஆட்டோமொபைல், ஒரு தனியாளாக இருந்து ஆட்டோமொபைல் கம்பெனி ரன் பண்ணுறாரு. அவருடைய டிரான்சாக்ஷன்ஸு ஒரு 10 டிரான்சாக்ஷன் கொடுத்துருக்காங்க. அந்த 10 டிரான்சாக்ஷனுக்கு ஜேர்னல் என்ட்ரி பாஸ் பண்ண சொல்கிறாங்க. ஸோ எந்த மந்தோடது அப்படின்னு பார்த்தோம்னா ஜான்வரி 2018 அப்படின்ற மந்தோடது. இப்போ என்ட்ரிஸ் பார்ப்போம். January 1 commenced business with cash rupees 1 lakh. ஸோ 1 லட்சம் ரூபாய்க்கு கேஷ் வச்சும் வித் குட்ஸ் 2 lakh with building 5 lakh. அதாவது கேஷ் ஒர்த்து 1 lakh, கூட்ஸ் ஒர்த்து 2 lakh அண்ட் பில்டிங் ஒர்த்து 5 lakh வச்சு அவங்க என்ன பண்ணுறாங்க, பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. தென் January 2 purchased goods from A and Co on credit 3 lakh. A and Co இருந்து 3 lakhக்கு credit purchase பண்ணுறாங்க. Then January 3 cash deposited into bank 80,000. பேங்க்கில் கேஷ் டெபாசிட் பண்ணுறாங்க. எவ்வளோக்குன்னு பார்த்தா 80,000க்கு. Then next purchased goods from B and Co and payment made through debit card. B and Coலேருந்து ப்ராடக்ட்டு பர்ச்சேஸ் பண்ணுறாங்க 5,000க்கு. ஸோ அமௌண்ட்டு டெபிட் கார்டு மூலமாக கொடுக்குறாங்க. தென் நெக்ஸ்ட்டு 5th January பெய்டு A and Co த்ரூ RTGS. ஸோ A and Co-ட்டேருந்து சரக்கு வாங்கினதுக்கு அவங்க இப்போ அமௌண்ட்டு பே பண்ணுறாங்க. எப்படி அப்படின்னு பார்த்தா RTGS மூலமாக. தென் நெக்ஸ்ட் January 6 sold goods to C and Co and check received. C and Coக்கு ப்ராடக்டை என்ன பண்ணுறாங்க, சேல்ஸ் பண்ணிவிட்டு செக்கை ரிசீவ் பண்ணிக்கிறாங்க. தென் நெக்ஸ்ட்டு January 7 deposited the check received from C and Co with bank. ஸோ அப்போ C and Co-ட்டேருந்து வாங்கின செக்கை இப்போ பேங்க்கில் என்ன பண்ணுறாங்க, டெபாசிட் பண்ணுறாங்க. Then January 8 purchased goods from Z and Co and paid through debit card rupees 12,000. Z and Co-ட்டேருந்து ப்ராடக்டை பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. டெபிட் கார்டு மூலமாக கேஷ் பே பண்ணுறாங்க. தென் நெக்ஸ்ட்டு January 9 stationery purchased for and paid through net banking. ஸ்டேஷ்னரி பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. அமௌண்ட்டு எப்படி பே பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா நெட் பேங்கிங் மூலமாக பே பண்ணுறாங்க 6,000. தென் January 10 income tax of Derry is paid by check rupees 10,000. ஸோ இன்கம் டேக்ஸு எப்படி பெய்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா செக் மூலமாக பெய்டு பண்ணுறாங்க. Then in the books of Derry journal entries. So first entry என்ன பார்த்தோம், commenced business with cash rupees 1 lakh, with goods rupees 2 lakh and with building rupees 5 lakh. ஸோ அப்போ இது மூணையும் வச்சு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தோம்னா பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ அது நம்ம எப்படி என்ட்ரி போடணும், டேட்டில் 1st January 2018 and the particulars cash account debtor how much in 1 lakh. Then stock account debtor how much 2 lakh. So goods worth 2 lakh அதனால் அங்கே 2 lakh. Then building account debtor how much in 5 lakh. ஸோ இந்த மூணையும் வச்சு தான் அவங்க என்ன பண்ணுறாங்க, பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதனால் இந்த 3 அக்கௌண்ட்டுமே டெபிட்டில் வரும். தென் கிரெடிட்டில் என்ன வரும் அப்படின்ட்டு பார்த்தோம்னா டு டெரிஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். யார் இந்த பிஸ்னஸ்ஸு ரன் பண்ணுறாங்களோ அவங்களுடைய கேபிட்டல் அக்கௌண்ட். ஸோ இப்போ யார் ரன் பண்ணுறா, டெரி அப்படின்றவர். ஸோ அதனால் டெரிஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். கிரெடிட்டில் 3 அமௌண்ட்டையும் ஆட் பண்ணி நம்ம போட போகிறோம்.
8 lakh. ஏன் அப்படின்னா டெபிட்டும் கிரெடிட்டும் எப்பயுமே எப்படி தான் இருக்கணும், ஈக்குவலாக இருக்கணும். அன்ஈக்குவலாக இருந்ததுன்னா நீ போடுற சம்மு 100% தப்பு அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? தென் நரேஷன். டெரி கமன்ஸ்டு பிஸ்னஸ் வித் cash, goods and buildings. Then next second entry, January 2. Purchased goods from A and Co on credit. A and Co இருந்து ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணுறோம் கிரெடிட்க்கு. இப்போ அதுக்கு என்ன என்ட்ரி அப்படின்னு பார்த்தோம்னா, பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெட்டார் rupees 3 lakh. 2, யார்கிட்டேருந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணுற கிரெடிட்க்கு இந்த கம்பெனி நேம் வரணும். ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். ஸோ அப்போ அந்த கம்பெனி நேம் என்ன, ஏ அண்ட் கோ. அப்போ க்ரெடிட்டில் என்ன வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, டு ஏ அண்ட் கோ அக்கௌண்ட் rupees 3 lakh. தென் நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, நரேஷன். இது என்ன பண்ணுறோம், க்ரெடிட்க்கு ப்ராடக்டை பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறோம். அதனால் இப்போ நம்ம என்ன நரேஷன் எழுத போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, க்ரெடிட் பர்ச்சேஸ். Then next third entry, January 3. Cash deposited into bank. Cash நம்ம என்ன பண்ணுறோம், பேங்க்கில் டெபாசிட் பண்ணுறோம். ஸோ அப்போ பேங்க்குக்கு உள்ளே வருது, நம்ம கையில் இருந்து வெளியில் போகுது. ஸோ பேங்க்குக்கு உள்ளே வரனால அது பேங்க் அக்கௌண்ட் டெபிட். நம்ம கையிலேருந்து கேஷ் வெளியில் போகிறனால கேஷ் அக்கௌண்ட் கிரெடிட். ஸோ அப்போ என்ட்ரி பார்த்தோம்னா, பேங்க் அக்கௌண்ட் டெட்டார் rupees 80,000 to cash account, in credit la 80,000. So in narration, amount deposited in the bank or cash deposited in bank. Okay. Then January 4. Purchased goods from A and Co and payment made through debit card. ஸோ நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். பர்ச்சேஸ் பண்ண ப்ராடக்ட்க்கு பேமெண்ட் எப்படி கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, டெபிட் கார்டு மூலமாக கொடுக்குறோம். ஸோ அப்போ என்ட்ரி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெட்டார் rupees 5,000 to bank account rupees 5,000 in credit. இப்போ நம்ம என்ன நரேஷன் எழுத போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, கூட்ஸ் பர்ச்சேஸ்ட் த்ரூ டெபிட் கார்டு. தென் ஃபிஃப்த் என்ட்ரி பாரு, பெய்டு ஏ அண்ட் கோ த்ரூ ஆர்டிஜிஎஸ். ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், 2ஆம் தேதி என்ட்ரி பார்த்தோம்னா தெரியும், பர்ச்சேஸை க்ரெடிட்க்கு பண்ணியிருக்கோம். ஸோ அப்படி க்ரெடிட்க்கு பண்ண ப்ராடக்ட்க்கு நம்ம இப்போ பணம் கொடுக்குறோம் 5ஆம் தேதி. ஸோ எப்படி கொடுக்குறோம்னா, ஆர்டிஜிஎஸ் மூலமாக நம்ம பணம் கொடுக்குறோம். ஸோ அப்போ அதுக்கு என்ன என்ட்ரி வரும் அப்படின்னு பாரு, ஏ அண்ட் கோ அக்கௌண்ட் டெட்டார் rupees 3 lakh to bank account rupees 3 lakh, payment through RTGS. Okay, then next January 6. Sold goods to C and Co and check received rupees 50,000. C and Coக்கு ப்ராடக்ட் என்ன பண்ணுறோம், சேல்ஸ் பண்ணுறோம். சேல்ஸ் பண்ணிவிட்டு செக்கை ரிசீவ் பண்ணிக்கிறோம். நல்லா கவனி, இந்த என்ட்ரிக்கு நம்ம செக்கை ரிசீவ் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதனால் இங்கே பேங்க்குன்னு வரும் அப்படின்ட்டு நம்ம நினைக்கக்கூடாது. ஏன்னா அந்த செக் நம்ம கையில் இன்னும் வச்சுருக்குறோம். அதை நம்ம கொண்டு போய் பேங்க்கில் டெபாசிட் பண்ணால் மட்டும்தான் அது பேங்க் என்ட்ரி. இல்லை டெபாசிட் பண்ணலை அப்படின்ற பட்சத்தில் அது நம்ம கையில் கேஷாக இருக்கிறதா தான் அர்த்தம். ஓகேவா? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இங்கே கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் 50,000 டு சேல்ஸ் அக்கௌண்ட் 50,000. ஸோ இப்போ இந்த செக்கை நம்ம பேங்க்கில் டெபாசிட் பண்ணால் தான் பேங்க் அக்கௌண்ட் வரும். நம்ம கையில் தான் வச்சுருக்குறோம் நம்ம ரிசீவ் பண்ண செக்கை, அதனால் அது கேஷுன்னு தான் வரும். ஓகே. தென் 7th January, deposited the check received from C and Co with bank. இப்போ நம்ம சி அண்ட் கோலேருந்து வாங்கின செக்கை இப்போ கொண்டு போய் பேங்க்கில் டெபாசிட் பண்ணுறோம். ஸோ அப்போ எங்கே என்ன என்ட்ரி வரும் அப்படின்னு பார்த்தோன்னா, பேங்க் அக்கௌண்ட் டெட்டார் டு கேஷ் அக்கௌண்ட். ஸோ நம்ம கையில் இருக்க அது செக் நம்ம என்னவா நினச்சிருக்கோம், கேஷாக நினச்சிருக்கோம். ஸோ அப்போ நம்ம கையிலேருந்து அது வெளியில் போகுது.
ஸோ அதனால் அது கிரெடிட்டு. ஸோ பேங்க்குக்கு அது என்ன ஆகுது, உள்ளே வருது. ஸோ அதனால் பேங்க் அக்கௌண்ட் டெபிட்டு. ஸோ இப்போ என்ட்ரி பாரு, பேங்க் அக்கௌண்ட் டெட்டார் ₹50,000 to cash account ₹50,000. So narration, check received from C and Co and deposited in the bank. Okay, then next 8th January, purchased goods from Z and Co and paid through debit card ₹12,000. Z and Co வந்து ப்ராடக்டை பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு டெபிட் கார்டு மூலமாக நம்ம என்ன பண்ணுறோம், அவங்களுக்கு பே பண்ணுறோம். ஸோ அப்போ என்ட்ரி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெட்டார் ₹12,000 to bank account ₹12,000. Goods purchased by debit card. நரேஷன் என்ன, கூட்ஸ் பர்ச்சேஸ்டு பை டெபிட் கார்டு. டெபிட் கார்டு மூலமாக கூட்ஸை பர்ச்சேஸ் பண்ணுறோம். தென் 9th one, ஸ்டேஷ்னரி பர்ச்சேஸ்டு ஃபார் அண்ட் பெய்டு த்ரூ நெட் பேங்கிங் ₹6,000. ஸ்டேஷ்னரி பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு நெட் பேங்கிங் மூலமாக என்ன பண்ணுறாங்க, அமௌண்ட்டு பே பண்ணுறாங்க. ஸோ அப்போ எப்படி என்ட்ரி வரும், நமக்கு என்ன உள்ளே வருது, ஸ்டேஷ்னரி உள்ளே வருது. ஸோ அதனால் அது டெபிட். ஸோ நம்ம கையிலேருந்து என்ன வெளியில் போகுது, பேங்க் அக்கௌண்ட்லேருந்து அமௌண்ட் கொடுத்துருக்கோம், நெட் பேங்கிங். அப்போ பேங்க் அக்கௌண்ட்டு க்ரெடிட் வைக்கணும். ஸோ இப்போ என்ட்ரி என்ன அப்படின்னு பாரு, ஸ்டேஷ்னரி அக்கௌண்ட் டெட்டார் ₹6,000 to bank account ₹6,000. நரேஷன், ஸ்டேஷ்னரி பர்ச்சேஸ் த்ரூ நெட் பேங்கிங். ஸோ நீ நரேஷன் தப்பாக எழுதுனா அங்கே ஆன்சரும் தப்பு அப்படின்ட்டு மார்க் போட மாட்டாங்க. ஓகே, நல்லா புரிஞ்சுக்கிட்டு நரேஷன் எழுதணும். ஓகே, தென் நெக்ஸ்ட் ஒன், 10th January, income tax of Derry is paid by check ₹10,000. இன்கம் டேக்ஸை செக் மூலமாக பே பண்ணுறாங்க. இது நல்லா கவனி, நாம் செக்கை ரிசீவ் பண்ணால் மட்டும்தான் அது கேஷுன்னு நம்ம எடுத்துக்கணும். நாம் செக்கை இஸ்யூ பண்ணணும்னா பேங்க்குன்னு தான் எடுத்துக்கணும். ஸோ நம்ம செக்கை நம்ம ரிசீவ் பண்ணி நம்ம கையில் வச்சுக்கிட்டோம்னா அது வந்து கேஷ். நம்ம கையிலேருந்து செக்கு வெளியில் போச்சுன்னா அது என்ன, பேங்க்கு. ஓகேவா? இப்போ இங்கே என்ன பண்ணுறோம், இன்கம் டேக்ஸ் பே பண்ணுறோம். ஸோ நம்ம அதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம முதலீட்டிலேருந்து அது குறையும். ஓகேவா? அதனால் அதை நம்ம என்னவா ட்ரீட் பண்ணிக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, அதை ட்ராயிங்ஸ் அப்படின்ட்டு ட்ரீட் பண்ணிக்கணும். ஏன்னா நம்ம முதலீட்டிலேருந்து அதை எடுத்து நம்ம இன்கம் டேக்ஸ்க்கு பே பண்ணுறோம். ஸோ அதனால் நம்ம அதை எடுக்கிறதுனால அது ட்ராயிங்ஸ். ஓகே, ஸோ இப்போ இதுக்கு என்ட்ரி என்னன்னு பாரு, ட்ராயிங்ஸ் அக்கௌண்ட் டெட்டார் ₹10,000 to bank account ₹10,000. ஸோ நரேஷன், இன்கம் டேக்ஸ் ஆஃப் த ஓனர் பெய்டு. ஓனர் வந்து இன்கம் டேக்ஸை பே பண்ணுறாங்க. ஸோ அதனால் இன்கம் டேக்ஸ் பெய்ட் த ஓனர். நரேஷன். தென் எக்ஸசைஸ் சம் 10 பாரு, ராஜா ஹேஸ் எ ஹோட்டல். The following transaction took place in his business. Journalize them. இப்போ ராஜா அப்படின்றவர் ஒரு ஹோட்டல் வச்சு ரன் பண்ணுறாரு. அவருடைய டிரான்சாக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஜேர்னல் என்ட்ரி போடணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் ஒன் பாரு, January 1, started business with cash ₹3 lakh. Then 2nd January, purchased goods from Rajiv on credit. ஸோ இந்த ஃபஸ்ட் என்ட்ரி என்ன பண்ணுறாங்க, பிஸ்னஸை கேஷ் வச்சு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. தென் செகண்ட் என்ட்ரியில் என்ன சொல்லியிருக்காங்க, பர்ச்சேஸ்டு கூட்ஸ் ஃப்ரம் ராஜீவ் ஆன் கிரெடிட். கிரெடிட்க்கு ப்ராடக்டை பர்ச்சேஸ் பண்ணுறாங்க ராஜீவ் அப்படின்றவர்கிட்டருந்து. தென் January 3, கேஷ் டெபாசிட்டட் வித் த பேங்க் ₹2 lakh. கேஷை பேங்க்கில் டெபாசிட் பண்ணுறாங்க 2 லட்சம். தென் January 20, borrowed loan from bank. ஸோ பேங்க்லேருந்து என்ன பண்ணுறாங்க, லோன் வாங்குகிறாங்க.
Then next 22nd January, withdraw from bank for personal use. personal யூஸ்க்காக பேங்க்லேருந்து கேஷை வித்ட்ரா பண்ணுறோம். எவ்வளோ? 800. Then next 23 January, amount paid to Rajiv in full settlement through NEFT. ஸோ அமௌண்ட்டை நம்ம என்ன பண்ணுறோம்? பெய்ட் பண்ணுறோம். அது ஃபுல் செட்டில்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எது மூலமாக பெய்ட் பண்ணுறோன்னா NEFT மூலமாக பெய்ட் பண்ணுறோம். ஸோ ராஜீவ் கிட்ட இருந்து நம்ம 1 lakhக்கு ப்ராடக்டை பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் இப்போ 99,000 அமௌண்ட் கொடுத்து அக்கௌண்ட்டு க்ளோஸ் பண்ணுறோம். ஓகே. தென் நெக்ஸ்ட்டு January 25, paid club bill of the proprietor by check. கிளப்புக்கு பில் பெய்ட் பண்ணுறாங்க. எது மூலமானா செக் மூலமாக 200 ரூபாய் பெய்ட் பண்ணுறாங்க. தென் நெக்ஸ்ட் ஒன் 26 January, paid electricity bill of the proprietor's house through debit card rupees 2,000. ஸோ எலக்ட்ரிசிட்டி பில்லை ப்ராப்ரைட்டர் ஹவுஸுக்காக அவங்க என்ன பண்ணுறாங்க? டெபிட் கார்டு மூலமாக பே பண்ணுறாங்க. தென் நெக்ஸ்ட்டு January 31, lunch provided at free of cost to a charity. சேரிட்டிக்கு லன்ச் ப்ரொவைட் பண்ணுறாங்க. 1000 ரூபாய் மதிப்புள்ள லஞ்சை. தென் நெக்ஸ்ட்டு 31st January, பேங்க் லீவ்டு சார்ஜஸ் ஃபார் லாக்கர் ரெண்ட். லாக்கர் ரெண்ட்டுக்காக பேங்க்கு சார்ஜு பே பண்ணுறாங்க. எவ்வளோன்னு பார்த்தோம்னா 1000 rupees. ஓகே. இதுக்கு உண்டான என்ட்ரிஸ் நம்ம பார்ப்போம். ஜேர்னல் என்ட்ரிஸ் ஆஃப் ராஜா. ஸோ ஃபஸ்ட் என்ட்ரி என்ன பார்த்தோம்? ஸ்டார்டட் பிஸ்னஸ் வித் கேஷ். பிஸ்னஸை கேஷ் வச்சு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ அப்போ அதுக்கு என்ன என்ட்ரி அப்படின்னு பார்த்தோம்னா, கேஷ் அக்கௌண்ட் டேட்டா rupees 3 lakh to capital account rupees 3 lakh. For narration, started business with cash. Then 2nd January, purchased goods from Rajiv on credit. கிரெடிட்க்கு பர்ச்சேஸ் பண்ணுறாங்க ராஜீவ் கிட்ட இருந்து. ஸோ அப்போ என்ன என்ட்ரி அப்படின்னு பார்த்தோம்னா, அதுக்கு purchase account debtor rupees 1 lakh to Rajiv account rupees 1 lakh. Purchased goods from Rajiv on credit. Okay, narration. Then next 3rd January, cash deposited with the bank rupees 2 lakh. ஸோ இப்போ 2 lakh அமௌண்ட்டை பேங்க்கில் டெபாசிட் பண்ணுறோம். ஸோ இப்போ அதுக்கான என்ட்ரி என்னன்னு பார்த்தோம்னா, bank account data 2 lakh to cash account rupees 2 lakh. Narration, cash deposited in bank. The next entry 20th January, borrowed loan from bank. பேங்க்லேருந்து லோன் வாங்கியிருக்கோம். ஸோ அப்போ நமக்கு என்ன உள்ளே வருது? கேஷ் உள்ளே வருது. அதனால் கேஷ் அக்கௌண்ட் டெபிட். பேங்க்லேருந்து என்ன வெளியில் போகுது? லோனாக வெளியில் போகுது. ஸோ அதனால் பேங்க் லோன் அக்கௌண்ட் கிரெடிட். இப்போ என்ட்ரி பாரு, கேஷ் அக்கௌண்ட் டேட்டா rupees 1 lakh to bank loan account rupees 1 lakh. Narration, loan borrowed from bank. The next entry 22nd January, withdraw from bank for personal use rupees 800. பர்சனல் யூஸ்க்காக பேங்க்லேருந்து கேஷை வித்ட்ரா பண்ணுறாங்க. ஸோ அப்போ பர்சனல் யூஸ் அப்படின்னாவே என்ன சொல்லியிருக்கேன்? ட்ராயிங்ஸ் வரும். கேஷை வித்ட்ரா பண்ணியிருக்காங்க. ஆனாலும் அங்கே நம்ம என்ன எழுதக்கூடாது? கேஷ் எழுதக்கூடாது. சொந்த பையனுக்காக அங்கே எடுத்துக்கிட்டாங்க பேங்க்லேருந்து அப்படின்னா என்ன? ட்ராயிங்ஸ். நம்ம எடுத்துக்கிட்டோம். திருப்பி வைக்க போகிறோமா? கண்டிப்பாக கிடையாது. ஸோ அதனால் அங்கே என்னாகும்? முதலீடுலேருந்து குறையும். ஸோ அதனால் அதை நம்ம என்னென்னு எழுதணும்? ட்ராயிங்ஸ்னு எழுதணும். அப்போ என்ட்ரி பாரு, ட்ராயிங்ஸ் அக்கௌண்ட் டேட்டார்
800 to bank account 800. In narration, withdraw from bank for personal use. Then next 23 January. Amount paid to Rajiv in full settlement through NEFT 99,000. ஸோ அந்த செகண்டில் பாரு நம்ம என்ன பண்ணியிருக்கோம், க்ரெடிட்க்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் 1 lakhக்கு. அதான் இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்ட்டு பார்த்தோம்னா 99,000 கொடுத்து செட்டில் பண்ணிடுறாங்க. அப்போ இங்கே என்ன ஆகும், 1 lakh ராஜீவ் அக்கௌண்ட்டில் 1 lakh இருக்குது நம்ம தரணும். ஆனால் நம்ம எவ்வளோ தான் கொடுத்துருக்கோம், 99,000 தான் கொடுத்துருக்கோம். ரிமைனிங் 1000 rupees அங்கே என்ன ஆகும், ஷார்ட்டேஜ் ஆகும். ஸோ அந்த 1000 rupees என்ன அப்படின்ட்டு பார்த்தோம்னா டிஸ்கவுண்ட், அவங்களுக்கு நம்ம கொடுத்துருக்குற நமக்கு அவங்க கொடுத்துருக்குற டிஸ்கவுண்ட். ஓகே, ஸோ அப்போ என்ட்ரி பாரு, ராஜீவ் அக்கௌண்ட் டேட்டா ₹1 lakh டு பேங்க் அக்கௌண்ட் இன் கிரெடிட் 99,000 and to discount account ₹1000. Narration பாரு, paid to Rajiv in full settlement through NEFT. Okay, then next one பாரு, 25th January. Paid club bill of the proprietor by check ₹200. ஸோ ப்ரொப்ரைட்டர் என்ன பண்ணுறாரு, கிளப் பில்லை பே பண்ணுறாரு. ஸோ அப்போ அது என்னவா அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தன்னுடைய சொந்த பையனுக்காக அந்த அமௌண்ட்டை எடுத்துக்கிட்டதா அர்த்தம். அப்போ பர்சனல் யூஸ்க்கு எடுத்துக்கிட்டதா இருக்குது அப்படின்னா நம்ம என்ன எழுதணும்னு சொல்லியிருக்கோம், ட்ராயிங்ஸ் அப்படின்ட்டு எழுதணும். அப்போ இங்கே என்ன வரும் அப்படி என்ட்ரின்னு பார்த்தோம்னா ட்ராயிங்ஸ் அக்கௌண்ட் டேட்டார் டு பேங்க் அக்கௌண்ட் 200. ஸோ நரேஷன் பெய்டு கிளப் பில் ஆஃப் ப்ரொப்ரைட்டர் பை செக். Then next 26th January. Paid electricity bill of the proprietor's house through debit card. இதுவும் என்ன பண்ணுறாங்க, பர்சனல் யூஸ்க்காக எடுத்துக்கிறாங்க. ஸோ அப்போ இங்கேயும் என்ன வரும், ட்ராயிங்ஸ் தான் வரும். ஸோ அப்போ இதுக்குண்டான என்ட்ரி என்ன பார்த்தோம்னா ட்ராயிங்ஸ் அக்கௌண்ட் டேட்டா 2000 டு பேங்க் அக்கௌண்ட் 2000. So narration paid electricity bill of proprietor through debit card. The next 31st January. Lunch provided at free of cost rupees free of cost to a charity ₹1000. சேரிட்டிக்கு 1000 ரூபாய் மதிப்பில் இருக்கக்கூடிய லஞ்சு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. அப்போ அதுக்கு என்ன என்ட்ரி அப்படின்னு பார்த்தோம்னா charity account data ₹1000 to cash account ₹1000. சேரிட்டி அக்கௌண்ட்டுக்கு 1000 ரூபாய் மதிப்பிலான லஞ்ச் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அப்போ நம்ம கையிலேருந்து கேஷாக வெளியில் போகிறதா அர்த்தம், யாருக்கு கொடுத்துருக்கிறதா அர்த்தம், சேரிட்டிக்கு கொடுத்துருக்கிறதா அர்த்தம். அதனால் சேரிட்டி அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ் அக்கௌண்ட். நரேஷன் பீயிங் லஞ்ச் ப்ரொவைடட் ஃபார் சேரிட்டி. தென் next 31st January. Bank leaved charges for locker rent. பேங்க்கு லாக்கர் ரெண்ட்டு சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ அப்போ பேங்க்குக்கு அமௌண்ட்டு உள்ளே போகுது. ஸோ நம்ம கையில் இருந்து கேஷ் வெளியில் போகுது. ஸோ அப்போ பேங்க் அக்கௌண்ட் டேட்டா ₹1000 டு கேஷ் அக்கௌண்ட் ₹1000. ஸோ நரேஷன் பேங்க் சார்ஜஸ் பெய்டு. பேங்க் பண்ண சார்ஜு பெய்ட் பண்ணியிருக்கோம். என்ன சார்ஜ் அது, லாக்கர் ரெண்ட்டு சார்ஜை பெய்ட் பண்ணியிருக்கோம். தென் நெக்ஸ்ட் பாரு, illustration 11. Chandran is a sole trader dealing in sports item from the following transactions. Past journal entries for the month of March 2018. சந்திரன் அப்படின்றவர் ஒரு சோல் ட்ரேடராக இருக்கிறாரு. ஸோ என்ன சேல்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் ஐட்டம் சேல்ஸ் பண்ணுறாரு. அவங்களுக்கு சில டிரான்சாக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம என்ன பண்ண சொல்கிறாங்க, ஜேர்னல் என்ட்ரி ப்ரிப்பேர் பண்ண சொல்கிறாங்க. ஸோ எந்த மந்த் உடையது அப்படின்னு பார்த்தோன்னா 2018 மார்ச் மந்த் உடையது. இப்போ ஃபஸ்ட்டு என்ட்ரி பாரு, March 1 commenced business with cash ₹4 lakh. கேஷ் வச்சு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க.
Then 2nd March, cash deposited into bank rupees 3 lakh. பேங்க்கில் கேஷை டெபாசிட் பண்ணுறோம். எவ்வளோ அமௌண்ட்டுக்குன்னு பார்த்தோம்னா 3 lakh அமௌண்ட்டு. Then March 3, purchased goods from Ravi and payment through net banking. ஸோ ரவி கிட்டேருந்து ப்ராடக்டை பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு நெட் பேங்கிங் மூலமாக அமௌண்ட்டு பே பண்ணுறோம் 90,000. Then next March 4, sales made to Kumar who deposited the money through CDM rupees 10,000. குமாருக்கு சேல்ஸ் பண்ணுறோம். அவர் நமக்கு பணம் எப்படி தராருன்னா CDM மூலமாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாரு. Then next 5th March, sales made to Vivek who made the payment by debit card rupees 60,000. ஸோ விவேக்குக்கு சேல்ஸ் பண்ணுறோம். அவர் டெபிட் கார்டு மூலமாக பேமெண்ட் நமக்கு தராரு. Then next 6th March, sold goods to Kirtana who made to payment through credit card rupees 50,000. கீர்த்தனாவுக்கு நம்ம ப்ராடக்டை சேல்ஸ் பண்ணுறோம். அவங்க எப்படி நமக்கு பணம் தராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு மூலமாக. தென் நெக்ஸ்ட்டு 7th March, dividend directly received by bank. டிவிடெண்ட்டை டைரெக்டாக பேங்க் மூலமாக ரிசீவ் பண்ணுறோம். தென் நெக்ஸ்ட் 8th March, money withdrawn from ATM. கேஷ் நம்ம என்ன ஏடிஎம்லேருந்து வித்ட்ரா பண்ணுறோம். தென் நெக்ஸ்ட் 9th March, salaries paid through ECS. ECS மூலமாக salary paid பண்ணுறோம் rupees 6,000. Then cricket bats donated to a trust rupees 10,000. 10,000 மதிப்பிலான கிரிக்கெட் பேட்டை நம்ம என்ன பண்ணுறோம் டொனேஷன் கொடுக்குறோம். ஸோ இப்போ இதில் பார்த்தோம்னா எல்லாமே எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா எல்லா என்ட்ரியும் பேங்க் ரிலேட்டடாக இருக்குது. ஆனால் ஒன்று எப்படி இருக்குது டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஒன்று நெட் பேங்கிங், ஒன்று சிடிஎம்னா கேஷ் டெபாசிட் மெஷின். அப்புறம் பார்த்தோன்னா டெபிட் கார்டு மூலமாக, தென் கிரெடிட் கார்டு மூலமாக, தென் ஏடிஎம் மூலமாக, தென் இசிஎஸ் மூலமாக. ஓகேவா, இது எல்லாமே நம்ம பேங்க் ரிலேட்டடாக தான் இருக்குது. ஆனால் ஒவ்வொன்றும் பார்த்தோம்னா டிஃப்ரெண்ட்டு யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கு எப்படி ஆன்சர் போடுவோம் அப்படின்ட்டு நம்ம பார்ப்போம். In the books of Chandran, journal entries, date, particular, ledger folio, debit and credit. 1st March 2018, நம்ம ஃபஸ்ட் என்ட்ரி என்ன அப்படின்ட்டு பார்ப்போம். commenced business with cash rupees 4 lakh. பிஸ்னஸை நம்ம ஆரம்பிக்கிறோம் கேஷ் வச்சு, 4 லட்ச ரூபாய் கேஷ் வச்சு. அப்போ என்ட்ரி என்ன, நம்ம எல்லா கணக்கும் இது வரைக்கும் பார்த்துட்டோம். கிட்டத்தட்ட 10 சம் பார்த்துருக்கோம். அதில் 4 சம் இதே மெத்தட் தான். ஓகேவா, ஸோ அப்போ என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் rupees 4 lakh to Chandran's capital account rupees 4 lakh. In narration, check capital contributed by Chandran. கேபிட்டல் என்ன பண்ணுறாங்க, சந்திரன் கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. இல்லை அப்படி நமக்கு இது கன்ஃபியூஸாக இருக்குது அப்படின்னா நம்ம ஆக்சுவலாக எழுதிக்கலாம். commenced business with cash. ஓகேவா, தென் நெக்ஸ்ட்டு செகண்ட் என்ட்ரி பாரு, கேஷ் டெபாசிட்டட் into bank rupees 3 lakh. பேங்க்கில் கேஷை டெபாசிட் பண்ணுறோம் 3 லட்ச ரூபாய் மதிப்பு. ஸோ அப்போ பேங்க் என்ட்ரி டேட்டா டு கேஷ் account, bank account data to cash account 3 lakhs. For narration, cash deposited into bank. Okay, then 3rd March, purchased goods from Ravi and payment made through net banking. ஸோ நம்ம ரவி கிட்டேருந்து கூட்ஸை பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டோம், நெட் பேங்கிங் மூலமாக அமௌண்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். ஸோ அப்போ இங்கே என்ன என்ட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டேட்டா டு பேங்க் அக்கௌண்ட் நம்ம நெட் பேங்கிங் மூலமாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். அப்போ பேங்க்கில் இருந்து அமௌண்ட்டு குறையும்.
ஸோ அப்போ பேங்க்லேருந்து போனதாக அர்த்தம். ஸோ அதனால் க்ரெடிட் வைக்கணும் பேங்க் அக்கௌண்ட்டை. ஸோ என்ன உள்ளே வருது, நமக்கு நம்ம ப்ராடக்டை பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு பேங்க் அக்கௌண்ட் ₹90,000. Then next 4th March, sales made to Kumar who deposited money through CDM ₹10,000. ஸோ ப்ராடக்ட்டு நம்ம என்ன பண்ணியிருக்கோம், சேல்ஸ் பண்ணியிருக்கோம் 10,000க்கு. அவரு சிடிஎம் மூலமாக நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க, அமௌண்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ அதுக்கு என்ன என்ட்ரி அப்படின்னு பார்த்தோம்னா, பேங்க் அக்கௌண்ட் டேட்டா ₹10,000 டு சேல்ஸ் அக்கௌண்ட். ஸோ நரேஷன் பாரு, சேல்ஸ் மேடு மணி ரிசீவ்டு த்ரூ சிடிஎம். சேல்ஸ் பண்ணியிருக்கோம், மணி சிடிஎம் மூலமாக ரிசீவ் பண்ணியிருக்கோம். தென் நெக்ஸ்ட்டு 5th March, சேல்ஸ் மேடு டு விவேக் who made the payment by debit card. விவேக்குக்கு சேல்ஸ் பண்ணியிருக்கோம், அவர் டெபிட் கார்டு மூலமாக நமக்கு பணம் கொடுத்துருக்காரு. அப்போ என்ன என்ட்ரி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேங்க் அக்கௌண்ட் டேட்டார் 50,000 டு சேல்ஸ் அக்கௌண்ட் ₹50,000. இங்கே என்ன நரேஷன் எழுதணும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ அமௌண்ட்டு 60,000. 5th என்ட்ரிக்கு அமௌண்ட்டு 60,000. சேல்ஸ் மேட் அண்ட் மணி கிரெடிட்டட் த்ரூ டெபிட் கார்டு. மணி எப்படி ரிசீவ் பண்ணியிருக்கிறோம், டெபிட் கார்டு மூலமாக. தென் 6th என்ட்ரி பாரு, கூட்ஸ் சோல்டு டு கீர்த்தனா who made the payment through credit card. கிரெடிட் கார்டு மூலமாக அவங்க நமக்கு என்ன பண்ணுறாங்க, அமௌண்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. இப்போ அதுக்கு என்ன என்ட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு சேல்ஸ் அக்கௌண்ட் 50,000. நரேஷன், சேல்ஸ் மேட் அண்ட் மணி கிரெடிட்டட் த்ரூ கிரெடிட் கார்டு. மணி எப்படி நமக்கு கிரெடிட் ஆகுது, கிரெடிட் கார்டு மூலமாக. தென் நெக்ஸ்ட்டு 7th March, டிவிடெண்ட் டைரக்ட்லி ரிசீவ்டு பை பேங்க் 2,000. டிவிடெண்ட் நம்ம என்ன பண்ணுறோம், பேங்க் மூலமாக ரிசீவ் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ அதுக்கு என்ன என்ட்ரி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு டிவிடெண்ட் அக்கௌண்ட் ₹2,000. அப்போ நரேஷன் என்ன, டிவிடெண்ட் டைரக்ட்லி ரிசீவ்டு பை பேங்க். தென் நெக்ஸ்ட்டு 8th March, மணி withdrawn from ATM ₹3,000. மணி என்ன பண்ணுறோம், ஏடிஎம் மூலமாக வித்ட்ரா பண்ணுறோம். ஸோ அப்போ நமக்கு என்ன உள்ளே வருது, கேஷ் உள்ளே வருது. பேங்க்குக்கு என்ன வெளியில் போகுது, கேஷ் வெளியில் போகுது. ஸோ அப்போ கேஷ் அக்கௌண்ட் டேட்டா டு பேங்க் அக்கௌண்ட் ₹3,000. இப்போ நம்ம என்ன எழுத போகிறோம், நரேஷன் கேஷ் வித்ட்ரான் த்ரூ ஏடிஎம். ஓகே. தென் நெக்ஸ்ட்டு 9th March, சேலரிஸ் பெய்டு த்ரூ இசிஎஸ். சேலரிஸ் நம்ம எப்படி பே பண்ணுறோம், இசிஎஸ் மூலமாக. ஸோ அப்போ அதுக்கு என்ன என்ட்ரி வரும், நம்ம என்ன கொடுக்குறோம், சேலரி கொடுக்குறோம். எது மூலமாக கொடுக்குறோம், பேங்க் மூலமாக கொடுக்குறோம். ஸோ அவங்களுக்கு என்ன உள்ளே வருது, சேலரி உள்ளே வருது, பேங்க்லேருந்து அமௌண்ட்டு வெளியில் போகுது. ஸோ அப்போ என்ன என்ட்ரி வரும் அப்படின்னு, சேலரி அக்கௌண்ட் டேட்டா டு பேங்க் அக்கௌண்ட் ₹6,000. ஸோ நரேஷன், salaries paid through ECS. Then next 10th March, cricket bat donated to a trust. cricket bat என்ன பண்ணுறாங்க, ட்ரஸ்ட்டுக்கு டொனேட் பண்ணுறாங்க. ஸோ அப்போ நம்ம என்ன கொடுக்குறோம், டொனேஷன் கொடுக்குறதா அர்த்தம். ஸோ அப்போ எப்படி எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டொனேஷன் அக்கௌண்ட் டேட்டா டு பர்ச்சேஸ் அக்கௌண்ட். நம்ம அது எதுக்காக எடுத்துக்கிட்டோம், ஸோ கம்பெனியுடைய ப்ராடக்டை நம்ம கொடுக்குறோம், அதனால் அங்கே என்ன வரும், பர்ச்சேஸ்னு எழுதணும். ஸோ நம்ம கொடுக்குறோம், அமௌண்ட்டாக கொடுக்கல, ப்ராடக்டாக கொடுக்குறனால க்ரெடிட்டில் பர்ச்சேஸ்னு வரும். ஓகே. இப்போ என்ன என்ட்ரி அப்படி பார்த்தீங்கன்னா, டொனேஷன் அக்கௌண்ட் டேட்டா 10,000 டு பர்ச்சேஸ் அக்கௌண்ட் 10,000. ஸோ நரேஷன், கிரிக்கெட் பேட் டொனேட்டட் டு எ ட்ரஸ்ட். கிரிக்கெட் பேட் என்ன பண்ணுறோம், ட்ரஸ்ட்டுக்கு டொனேட் பண்ணுறோம். Then exercise sum 11 பாரு,
from the following transaction of Shyam, a stationery dealer, paused journal entries for the month of August 2017. ஆகஸ்ட் மாதம் 2017 வருஷத்துக்கான ஸ்டேஷ்னரி டீலராக இருக்கக்கூடிய ஷியாமுடைய கணக்கை நம்ம என்ன பண்ண சொல்கிறாங்க, ஜேர்னல் என்ட்ரி போட சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் என்ட்ரி பாரு, August 1 commenced business with cash rupees 4 lakh, goods rupees 5 lakh. Then second August, goods sold to A and money received through RTGS rupees 2,50,000. ப்ராடக்ட் என்ன பண்ணியிருக்காங்க, சேல்ஸ் பண்ணியிருக்காங்க ஏக்கு. ஸோ அவங்க ரிசீவ் பண்ணியிருக்க அமௌண்ட் RTGS மூலமாக 2,50,000. தென் August 3, goods sold to Z on credit for 20,000. இசட்க்கு கூட்ஸை சேல்ஸ் பண்ணியிருக்காங்க 20,000க்கு. தென் August 5, bill drawn on Z and accepted by him 20,000. ஸோ பில் என்ன பண்ணுறாங்க, ட்ரான் பண்ணியிருக்காங்க இசட்டு. ஸோ அதை நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அக்செப்ட் பண்ணியாச்சு. தென் 8th August, bill received from Z is discounted with the bank for 19,000. ஸோ ரிசீவ் பண்ண பில்லுக்கு டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க, பேங்க் ரிசீவ் பண்ணியிருக்க அமௌண்ட்டு 19,000. தென் நெக்ஸ்ட்டு 10th August, goods sold to M on credit. Mக்கு கிரெடிட்க்கு சேல்ஸ் பண்ணியிருக்கோம் 12,000க்கு. தென் 12th August, goods distributed for as free sample rupees 2,000. ஃப்ரீ சாம்பிளாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கோம் 2,000 ரூபாய்க்கு. தென் August 16, goods taken for office use 5,000. ஆஃபீஸ் யூஸ்க்காக கூட்ஸ் எடுத்துருக்கோம் 5,000 ரூபாய் மதிப்பு. தென் 17th August, M became insolvent. M என்ன ஆகிட்டாரு, இன்சால்வெண்ட் ஆகிட்டாரு. அண்ட் ஒன்லி 80 paise per rupee is received. 80 காசு, 1 ரூபாய்க்கு 80 காசு மட்டும் ரிசீவ் பண்ணியிருக்கோம் in final settlement. The next day 20th August, bill of Z discounted with the bank is dishonored. இசட்டோடைய பில்லு டிஸ்கவுண்டட் என்ன ஆயிடுச்சு, டிஸ்ஹானர் ஆயிடுச்சு. ஓகே, தென் ஆன்சர் பாரு. நம்ம in the books of Shyam journal entries, your date 1st August 2017. So first entry பாரு, commenced business with cash rupees 4 lakh, goods rupees 5 lakh. ஸோ அப்போ அதுக்கான என்ட்ரி என்ன அப்படின்னா, கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் 4 lakh, ஸ்டாக் அக்கௌண்ட் டெட்டார் 5 lakh, டு கேபிட்டல் அக்கௌண்ட் 9 lakh. ஸோ அப்போ டெபிட்டில் 4 lakh 5 lakh இருக்குது, க்ரெடிட்டில் 9 lakh இருக்குது, ஈக்குவலாக இருக்கா? ஓகே. ஸோ நரேஷன் commenced business with cash and goods. Then next 2nd August, sold goods to A and money received through RTGS rupees 2,50,000. ஸோ நம்ம சேல்ஸ் பண்ணிவிட்டு அது மணியை RTGS மூலமாக ரிசீவ் பண்ணிக்கிறோம். ஸோ அப்போ எப்படி அர்த்தம், பேங்க் மூலமாக ரிசீவ் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ பேங்க் அக்கௌண்ட் டெட்டார் டு சேல்ஸ் அக்கௌண்ட் 2,50,000 அமௌண்ட். இப்போ நரேஷன் என்ன அப்படின்ட்டு பாரு, சோல்டு கூட்ஸ் அண்ட் கேஷ் ரிசீவ்டு த்ரூ RTGS. The next 3rd August, goods sold to Z on credit for rupees 20,000. இப்போ அதுக்கான என்ட்ரி என்ன அப்படின்ட்டு பாரு, இசட் அக்கௌண்ட் டெட்டார் டு சேல்ஸ் அக்கௌண்ட். ஏன் அப்படின்னா கிரெடிட் சேல்ஸ், அதனால் அந்த பர்டிகுலர் கம்பெனி ஆர் பர்சனுடைய நேம் இருக்கும். ஸோ அப்போ இசட் அக்கௌண்ட் டெட்டார் டு சேல்ஸ் அக்கௌண்ட் rupees 20,000. Narration, sold goods to Z on credit. The next day,
5th August. Bill drawn on Z and accepted by him 20,000. Bill draw பண்ணி கொடுக்குறாங்க, அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க 20,000க்கு. ஸோ அப்போ அதுக்கு என்ன என்ட்ரி வரும் அப்படின்னு பார்த்தோம்னா இசட் அக்கௌண்ட் டேட்டார் டு பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட் 20,000. ஸோ நரேஷன் being bill drawn on Z and accepted by him. Then next 8th August, bill received from Z is discounted with the bank for 19,000. ஸோ 20,000 மதிப்புள்ள அக்செப்ட் பண்ண பில்லு டிஸ்கவுண்ட் பண்ணிட்டாங்க 19,000க்கு டிஸ்கவுண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அப்போ டிஸ்கவுண்ட் அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா 1,000 rupees. ஸோ அப்போ அதுக்கான என்ட்ரி பாரு, பேங்க் அக்கௌண்ட் டேட்டார் rupees 19,000, டிஸ்கவுண்ட் அக்கௌண்ட் டேட்டார் rupees 1,000 டு பில்ஸ் ரிசீவபிள் 20,000. Then narration being bill discount. Then next entry பாரு 10th August. Goods sold to M on credit rupees 12,000. கூட்ஸ் என்ன பண்ணுறாங்க, கிரெடிட்க்கு சேல்ஸ் பண்ணுறாங்க. எவ்வளோ rupees 12,000க்கு. ஸோ அப்போ அதுக்கான என்ட்ரி என்ன அப்படின்ட்டு பாரு. எம் அப்படின்றவங்களுக்கு என்ன பண்ணுறாங்க, சேல்ஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்போ என்ட்ரி எம் அக்கௌண்ட் டெட்டார் டு சேல்ஸ் அக்கௌண்ட். Narration sold goods to M on credit. Then next 12th August, goods distributed as free sample for rupees 2,000. இப்போ என்ன பண்ணுறாங்க, கூட்ஸை சாம்பிளாக கொடுக்குறாங்க. ஸோ அப்போ சாம்பிள் கொடுக்கும்போது என்ன வரும், ஆல்ரெடி ஒரு சம்னு சொல்லியிருக்கேன், நமக்கு சேல்ஸு இன்க்ரீஸ் ஆகும், அது சேல்ஸ் ப்ரமோஷன் கணக்கு. ஸோ அப்போ இங்கே என்ன எழுதும், சேல்ஸ் ப்ரமோஷன் அக்கௌண்ட் டேட்டார் டு பர்ச்சேஸ் அக்கௌண்ட் 2,000. So narration goods distributed as free sample. Okay, then next 16th August, goods taken for office use rupees 5,000. ஆஃபீஸ் யூஸுக்காக எடுத்துக்கிட்டாங்க. ஸோ அப்போ என்ன வராது, இங்கே ட்ராயிங்ஸ் வராது, ஏன்னா இது ஆஃபீஸ் யூஸ்க்காக எடுத்திருக்காங்க. அப்போ அலுவலக செலவு பண்ணியிருக்கோம். ஸோ அது கம்பெனிக்கு இன்கம், ஃப்யூச்சரில் இன்கமாக இருக்கும். ஸோ இப்போது செலவு பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ என்ன என்ட்ரி வரும் அப்படின்னு பார்த்தோன்னா ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸ் அக்கௌண்ட் டேட்டார் டு பர்ச்சேஸ் அக்கௌண்ட் 5,000. தென் நெக்ஸ்ட்டு 17th August, M became insolvent and only 80 paise per rupees is received in final settlement. M என்ன ஆகிட்டாரு, இன்சால்வெண்ட் ஆகிட்டாரு. ₹1 80 பைசா மட்டும்தான் அவரால் கொடுத்து ஃபுல் செட்டில்மெண்ட் க்ளோஸ் பண்ண முடியும். ஸோ எம் எவ்வளோக்கு நமக்கு தரணும் அப்படின்னு பார்த்தோம்னா 12,000 தரணும். 10th என்ட்ரியில் பாரு, 10th August என்ட்ரியில் 12,000 தரணும். ஆனால் இப்போ எவ்வளோ தான் தர முடியும் அவரால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்சால்வெண்ட் ஆனனால ₹1 80 பைசா தான் தர முடியும். ஸோ அப்போ 12,000 ரூபாய்க்கு எவ்வளோ தருவார் அவர் அப்படின்னு பார்த்தோம்னா 9,600 தருவார். ரிமைனிங் என்ன அவரால் தரவே முடியாது, அது வரா கடன். ஸோ அப்போ அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பேட் டெட்ஸ். ஸோ அப்போ அதுக்கு என்ன என்ட்ரி அப்படின்னு பாரு, கேஷ் அக்கௌண்ட் டேட்டார் 9,600, bad debts account debtor 2,400 to M account 12,000. ஸோ இப்போ என்ன நரேஷன் இருப்பார், M become insolvent 80 paise per rupee received from him. அவர்கிட்ட வந்து ₹1 80 பைசா வீதம் 12,000 ரூபாய்க்கு நம்ம ரிசீவ் பண்ணிக்கிட்டு நம்ம அவருடைய அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிட்டோம். தென் நெக்ஸ்ட் 20th August,
bill of Z discounted with the bank is dishonored. ஸோ இசட்டுடைய பில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தோம்னா டிஸானர் ஆயிடுச்சு. எவ்வளோ அமௌண்ட்டு அப்படின்னு பார்த்தோம்னா 20,000. ஸோ இந்த 5th ஆகஸ்ட்டில் பாரு பில் ட்ரான் ஆன் இசட் அக்செப்டட் பை ஹிம். இசட்டோடைய பில்லு அக்செப்ட் ஆயிடுச்சு அப்படின்னு வந்தது. ஆனால் இப்போ என்ன பண்ணிட்டாங்க, அது டிஸானர் ஆயிடுச்சு. அப்போ அதுக்கு என்ன என்ட்ரி அப்படின்னு பார்த்தோன்னா இசட் அக்கௌண்ட் டேட்டார் ₹20,000 to bank account 20,000. இசட் அக்கௌண்ட் டேட்டார் டு பேங்க் அக்கௌண்ட் 20,000. இங்கே என்ன நரேஷன் அப்படின்னு பார்த்தோன்னா பில் டிஸானர்டு. ஸோ டிஸ்கவுண்ட் ஆன பில் என்ன ஆயிடுச்சு, டிஸானர் ஆயிடுச்சு. த நெக்ஸ்ட்டு illustration 12. Deepak is a dealer in stationery items. From the following transactions, past journal entries for the month of January and February 2018. ஸோ தீபக் அப்படின்ற ஒரு ஸ்டேஷ்னரி ஐட்டம்க்கு டீலராக இருக்கிறாரு. அவருடைய டிரான்சாக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. எந்த மந்த் அப்படின்னு பார்த்தோம்னா ஜனவரி பிப்ரவரி மந்தோடைய டிரான்சாக்ஷன் கொடுத்துருக்காங்க. அவங்க என்ன போட சொல்கிறாங்க நம்மளை அப்படின்னு பார்த்தோம்னா ஜேர்னல் என்ட்ரி போட சொல்கிறாங்க. ஸோ என்ட்ரிஸ் பாரு. ஃபஸ்ட்டு ஜான்வரி கமன்ஸ்டு பிஸ்னஸ் வித் கேஷ் ₹2 lakh. Then next January 2 opened a bank account by depositing cash ₹1 lakh. Then January 3 A4 paper sold on credit to Batmini and Co ₹60,000. Then January 4 bills received from Batmini and Co for the account amount due. Then 5th January bills received from Batmini and Co discounted with the bank 58,000. The next February 15th bills of Batmini and Co dishonored. ஸோ இப்போ சம் என்ன கொடுத்துருக்காங்க நம்ம பார்த்துட்டோம். ஸோ அதுக்கான ஆன்சர் என்னன்ட்டு இப்போ பார்ப்போம். In the books of Deepak journal entries. ஸோ ஃபஸ்ட் என்ட்ரி என்ன, ஃபஸ்ட்டு ஜான்வரி கமன்ஸ்டு பிஸ்னஸ் வித் கேஷ். ஸோ அதுக்கு நமக்கு என்ட்ரி தெரியும். ஸோ எல்லா சம்லையும் நம்ம போட்டுகிட்டே இருக்கோம். என்னாலும் நமக்கு மனப்பாடமே ஆயிருக்கும். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கேஷ் அக்கௌண்ட் டேட்டார் டு Deepak capital account ₹2 lakh. Then next 2nd January opened a bank account depositing cash ₹1 lakh. ஸோ பேங்க் அக்கௌண்ட்டு ஓப்பன் பண்ணுறோம் ₹1,00,000 டெபாசிட் பண்ணி. ஸோ அப்போ என்ன என்ட்ரி, பேங்க்கில் அமௌண்ட் போடுறோம் அதுதான். ஸோ பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ் அக்கௌண்ட் ₹1 lakh. நரேஷன் என்ன, கேஷ் டெபாசிட்டட் வித் த பேங்க். Then next 3rd January A4 paper sold on credit to Batmini and Co ₹60,000. Batmini and Coக்கு A4 பேப்பர் சேல்ஸ் பண்ணுறோம். எவ்வளோ அமௌண்ட்டுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 60,000. ஸோ இப்போ அதுக்கு என்ன என்ட்ரி வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ நம்ம க்ரெடிட் சேல்ஸ் பண்ணியிருக்கிறோம். கேஷ் கொடுத்ததா அவங்க நமக்கு சொல்லலை, டைரெக்டாக க்ரெடிட்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ என்ன என்ட்ரி வரும், Batmini and Co account data to sales account 60,000. Narration credit sales to Batmini and Co. The next one 4th January bills received from Batmini and Co for the amount due. பில்லு நம்ம என்ன பண்ணுறோம், ரிசீவ் பண்ணிக்கிறோம் பத்மினி அண்ட் கோலேருந்து. அப்போ என்ன என்ட்ரி வரும் அப்படின்னு பார்த்தா பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட் டேட்டார் டு Batmini and Co அக்கௌண்ட். ஸோ ₹60,000 நம்ம ப்ராடக்டை சேல்ஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கான பில்ஸை நம்ம ரிசீவ் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கு என்ன பில் ரிசீவபிள் அக்கௌண்ட் டேட்டார் டு Batmini and Co அக்கௌண்ட் ₹60,000. ஸோ நரேஷன் பில்ஸ் ரிசீவ்டு ஃபார் த அமௌண்ட் டியூ. Then next 5th January bills received from Batmini and Co discounted with the bank. பில் ரிசீவ் பண்ண பில்லு Batmini and Co இருந்து பேங்க்கில் என்ன பண்ணியிருக்காங்க, டிஸ்கவுண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ எவ்வளோ அமௌண்ட் பேங்க்கில் கொடுக்குறோம் டிஸ்கவுண்ட் பண்ணி. ஸோ எவ்வளோ அமௌண்ட்டுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா
நமக்கு 58,000 தான் வருது அப்படின்னா நமக்கு டிஸ்கவுண்ட் எவ்வளோ வரும் 2,000. அப்போ அதுக்கான என்ட்ரி என்ன அப்படின்ட்டு பாரு. பேங்க் அக்கௌண்ட் டெட்டார் 58,000, discount account debtor 2,000 to bills receivable account 60,000. ரிசீவ் பண்ண பில்லில் 2,000 ரூபாய் டிஸ்கவுண்ட் பண்ணியிருக்காங்க, அதுதான் இந்த என்ட்ரி. ஸோ நரேஷன் பில்ஸ் ரிசீவபிள் டிஸ்கவுண்டட் வித் த பேங்க். தென் நெக்ஸ்ட் என்ட்ரி February 15th, பில்ஸ் ஆஃப் பத்மினி அண்ட் கோ டிஸானர்டு. பத்மினி அண்ட் கோவுடைய பில் என்ன ஆயிடுச்சு, டிஸானர் ஆயிடுச்சு. ஸோ அப்போ அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தோம்னா, என்ட்ரின்னு பார்த்தோம்னா, பத்மினி அண்ட் கோ அக்கௌண்ட் டெட்டார் ₹60,000 டு பேங்க் அக்கௌண்ட் ₹60,000. நரேஷன் பரு பில்ஸ் டிஸ்கவுண்டட் வித் த பேங்க் டிஸானர்ட். டிஸ்கவுண்ட் பண்ண பில்லு என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தோம்னா டிஸானர்ட் ஆயிடுச்சு, மறுக்கப்பட்டுருச்சு. ஸோ அவங்க ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க அந்த பில்லை. ஓகேவா? தென் நெக்ஸ்ட்டு பாரு எக்ஸசைஸ் சம் 12. Mary is a rice dealer having business for more than 5 years. Past journal entry in her book for the period of March 2018. மேரி அப்படின்றவங்க ரைஸ் டீலராக இருக்காங்க 5 வருஷமாக, 5 வருஷத்துக்கு மேலேயா. ஸோ அவங்களுடைய ஜேர்னல் என்ட்ரியை பாஸ் பண்ண சொல்கிறாங்க, மார்ச் 2018 ஜேர்னல் என்ட்ரியை. ஸோ ஃபஸ்ட் ஒன் பாரு, March 1 ரைஸ் பேக் பாட் ஆன் கிரெடிட் ஃப்ரம் சிபி 20,000. ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்க, ரைஸ் பேக்கை பர்ச்சேஸ் பண்ணுறாங்க கிரெடிட்க்கு. யார்கிட்ட இருந்து, சிபி அப்படின்றவங்ககிட்ட இருந்து. ஸோ அப்போ என்ன என்ட்ரி வரும் அப்படின்ட்டு நம்ம பார்ப்போம். தென் நெக்ஸ்ட்டு March 2 எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் பெய்டு த்ரூ நெட் பேங்கிங் 500. எலக்ட்ரிசிட்டி சார்ஜு நம்ம என்ன பண்ணுறோம், பே பண்ணியிருக்கோம். தென் நெக்ஸ்ட்டு March 3 ரிட்டர்ன்டு கூட்ஸ் பாட் ஃப்ரம் சிபி. ஸோ சிபிகிட்ட இருந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், பர்ச்சேஸ் பண்ண ப்ராடக்டை என்ன பண்ணியிருக்கோம், ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம். எவ்வளோ அமௌண்ட்டு, 5,000 அமௌண்ட்டுக்கு. The next March 4 rice bag taken from personal use ₹1,000. personal யூஸ்க்காக ரைஸ் பேக்கை நம்ம எடுத்துக்கிட்டோம். The next March 5 advertisement expenses paid ₹2,000. விளம்பர செலவு 2,000 ரூபாய்க்கு பண்ணியிருக்கோம். The next March 6 goods sold to மனோ. மனோ அப்படிங்கிறவங்களுக்கு கூட்ஸை சேல்ஸ் பண்ணியிருக்கோம் 20,000 ரூபாய்க்கு. தென் March 7 கூட்ஸ் ரிட்டர்ன்டு பை மனோ. மனோக்கிட்ட இருந்து கூட்ஸ் ரிட்டர்ன் ஆகிருக்கு 5,000க்கு. தென் நெக்ஸ்ட்டு பேமெண்ட் ரிசீவ்டு ஃப்ரம் மனோ த்ரூ NEFT. பேமெண்ட் என்ன ஆயிருக்கு, ரிசீவ் ஆகிருக்கு மனோக்கிட்ட இருந்து NEFT மூலமாக. ஸோ இதுக்கு என்ன என்ட்ரி அப்படின்ட்டு நம்ம பார்ப்போம். இப்போ இன் த புக்ஸ் ஆஃப் மேரி ஜேர்னல் என்ட்ரிஸ். ஃபஸ்ட்டு பாரு, ஃபஸ்ட்டு மார்ச் ரைஸ் பேக் பாட் ஆன் கிரெடிட் ஃப்ரம் சிபி. ரைஸ் பேக் என்ன பண்ணுறாங்க, கிரெடிட்க்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் சிபிகிட்ட இருந்து. ஸோ அப்போ என்ன வரும் அப்படின்னு பார்த்தோம்னா என்ட்ரி ரைஸ் பேக் அக்கௌண்ட் டெட்டார் ₹20,000 டு சிபி அக்கௌண்ட் 20,000. ஸோ இதில் இதில் சிமெண்ட் பேக்குன்னு இருக்கும், அதை நீ டெலீட் பண்ணிவிட்டு ரைஸ் பேக் அப்படின்ட்டு நீ எழுதிக்கோ, தப்பாக எழுதியிருக்கு. ஓகேவா? தென் நெக்ஸ்ட் ஒன் செகண்ட் மார்ச் எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் பெய்ட் த்ரூ நெட் பேங்கிங். நெட் பேங்கிங் மூலமாக எலக்ட்ரிசிட்டி சார்ஜ் பண்ணியிருக்கு. அப்போ அதுக்கு என்ன என்ட்ரி வரும் அப்படின்னு பார்த்தோம்னா எலக்ட்ரிசிட்டி அக்கௌண்ட் டெட்டார், எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு பேங்க் அக்கௌண்ட் ₹500. ஸோ நரேஷன் என்ன வரும் அப்படின்னு பார்த்தோம்னா எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் பெய்டு த்ரூ நெட் பேங்கிங். நெட் பேங்கிங் மூலமாக எலக்ட்ரிசிட்டி என்ன பண்ணியிருக்கோம், பெய்ட் பண்ணியிருக்கோம். தென் நெக்ஸ்ட்டு 3rd March ரிட்டர்ன்டு கூட்ஸ் பாட் ஃப்ரம் சிபி. சிபி கிட்ட வாங்கின ப்ராடக்டை நம்ம என்ன பண்ணுறோம், ரிட்டர்ன் பண்ணுறோம். ஸோ எவ்வளோ அமௌண்ட்டு அப்படின்னு பார்த்தோம்னா 5,000 அமௌண்ட்டு.
அப்போ சிபிக்கிட்ட இருந்து 20,000 ரூபாய்க்கு ரைஸ் பேக் வாங்கினோம். அந்த ரைஸ் பேக்கில் 5,000 ரூபாய் மதிப்பிலான ப்ராடக்டை நம்ம என்ன பண்ணுறோம், ரிட்டர்ன் பண்ணுறோம். ஸோ அப்போ அதுக்கான என்ட்ரி என்ன அப்படின்னு பாரு. சிபி அக்கௌண்ட் டெட்டார் டு பர்ச்சேஸ் ரிட்டர்ன் அக்கௌண்ட். நம்ம அங்கே என்ன பண்ணியிருக்கோம், பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். அதனால் இங்கே என்ன ஆகும், பர்ச்சேஸ் ரிட்டர்ன் அக்கௌண்ட், அதாவது ரைஸ் பேக்குன்னு எழுதிக்கலாம். ஓகேவா, நம்ம அங்கே அந்த இடத்துல நம்ம என்ன வேணால் எழுதிக்கலாம், ரைஸ் பேக்னே எழுதிக்கலாம். தென் நரேஷன் பாரு. கூட்ஸ் ரிட்டர்ன் டு சிபி. கூட்ஸ் என்ன பண்ணியிருக்கோம், ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம். தென் 4th March ரைஸ் பேக்ஸ் டேக்கன் ஃபார் பர்சனல் யூஸ். பர்சனல் யூஸ்க்காக எடுத்துக்கிட்டாங்க. என்ன வரும்னு சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி, ட்ராயிங்ஸ் வரும். இது நம்ம என்னவா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தோன்னா அந்த ப்ராடக்டாக எடுத்துக்கிட்டனால அங்கே பர்ச்சேசஸ் கொண்டு வரணும். ஸோ அப்போ என்ட்ரி பாரு. ட்ராயிங்ஸ் அக்கௌண்ட் டேட்டார் டு பர்ச்சேஸ் அக்கௌண்ட். ஓகே, நரேஷன் பாரு. ரைஸ் பேக் டேக்கன் ஃபார் பர்சனல் யூஸ். சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன் இருக்குது இந்த சம்மில். அங்கே சிமெண்ட்டுன்னு இருக்குது. ஸோ அதெல்லாம் டெலீட் பண்ணிவிட்டு அங்கே ரைஸ் பேக் அப்படின்ட்டு நீ எழுதிக்கோ. ஓகே, தென் நெக்ஸ்ட்டு 5th March அட்வர்டைஸ்மெண்ட் எக்ஸ்பென்சஸ் பெய்டு rupees 20,000. அட்வர்டைஸ்மெண்ட்டு எக்ஸ்பென்சஸ் பெய்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ அதுக்கான என்ட்ரி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம செலவு பண்ணியிருக்கோம். நம்ம கையில் இருந்து அமௌண்ட் வெளியில் போயிருக்கு. எதுக்காக வெளியில் போயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அட்வர்டைஸ்மெண்ட்காக. ஸோ அப்போ அதுக்கு என்ன ஜேர்னல் என்ட்ரி வரும் அப்படின்னு பார்த்தோம்னா அட்வர்டைஸ்மெண்ட் அக்கௌண்ட் டேட்டார் 2,000 டு கேஷ் அக்கௌண்ட் 2,000. அட்வர்டைஸ்மெண்ட் அக்கௌண்ட் டேட்டார் டு கேஷ் அக்கௌண்ட் 2,000. நரேஷன் அட்வர்டைஸ்மெண்ட் எக்ஸ்பென்சஸ் பெய்டு. நம்ம என்ன செலவு பண்ணியிருக்கோம், அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு செலவு பண்ணியிருக்கோம். அதனால் அட்வர்டைஸ்மெண்ட் எக்ஸ்பென்சஸ் பெய்டு. தென் நெக்ஸ்ட்டு 6th March கூட்ஸ் சோல்டு டு மனோ. மனோவுக்கு கூட்ஸு சோல்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ என்ன என்ட்ரி வரும் அப்படின்னு பார்த்தோம்னா மனோ அக்கௌண்ட் டெட்டார் 20,000 டு சேல்ஸ் அக்கௌண்ட் rupees 20,000. ஸோ நரேஷன் சோல்டு கூட்ஸ் டு மனோ ஆன் கிரெடிட். கிரெடிட்க்கு சேல்ஸ் பண்ணியிருக்கோம் மனோவுக்கு. தென் நெக்ஸ்ட் 7th March கூட்ஸ் ரிட்டர்ன்டு பை மனோ. மனோக்கிட்ட இருந்து கூட்ஸ் என்ன ஆயிருக்கு, ரிட்டர்ன் ஆயிருக்கு. ஸோ அப்போ பண்ண சேல்ஸை ரிட்டர்ன் ஆயிருக்கு. ஸோ அப்போ சேல்ஸ் ரிட்டர்ன் அக்கௌண்ட் டேட்டார் டு மனோ அக்கௌண்ட் rupees 5,000. ஸோ நரேஷன் கூட்ஸ் ரிட்டர்ன் பை மனோ. ஓகேவா, நம்ம சேல்ஸ் பண்ணினதில் அது ரிட்டர்ன் ஆகிருக்கிறனால ஜஸ்ட் ஆப்போசிட் என்ட்ரி வரும். ஸோ சேல்ஸ் ரிட்டர்ன் அக்கௌண்ட் டேட்டார் டு மனோ அக்கௌண்ட் 5,000. The next 8th March payment received from Mano through NEFT. மனோ கிட்ட இருந்து பேமெண்ட் ரிசீவ் பண்ணியிருக்கோம். எது மூலமாக, NEFT மூலமாக. பேங்க் அக்கௌண்ட் டேட்டார் rupees 15,000 டு மனோ அக்கௌண்ட் rupees 15,000. இப்போ நரேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேமெண்ட் ரிசீவ்டு த்ரூ மனோ த்ரூ NEFT. ஸோ மனோ கிட்ட இருந்து NEFT மூலமாக நம்ம அமௌண்ட்டை என்ன பண்ணியிருக்கோம், ரிசீவ் பண்ணியிருக்கோம். நான் கம்ப்ளீட்டட் சம் 12. ஓகேவா, இதோட என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு யூனிட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ எல்லா சம்மும் நீ என்ன பண்ணுற, நோட்டில் தெளிவாக போட்டு வச்சுக்கோ. ஓகேவா, எப்போ வேணாலும் செக் பண்ணலாம். ஓகே, we will meet in next class.